ஆலய கோபுரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கிளி ஒன்று பறந்து தெற்கு வாயில் கோபுரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்துக்கு நேர் ஆறுமுக சுவாமியை பார்த்த வண்ணம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அங்கே ஒரு கிடைக்குமோ பெருமாறு உள்ளதோ உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தினுடைய வருடாந்த மகோற்சவம் மிகவும் சிறப்பாக மாதிரி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா 17வது திருவிழா. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, வார ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா. அதோட பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள் வந்து நிறைவடைய போகின்றது. சீக்கிரமாக வந்துட்டு 25 திருவிழாவில் பார்த்தீங்கன்னா இன்றைய 17வது திருவிழா. இன்றைய தினம் சுவாமி எப்படி வரப்போகுது, என்ன வாகனத்தில் சுவாமி வரப்போகிறார், எப்படியான அலங்காரங்களில் வரப்போகிறார், எவ்வளோத்துக்கு சிறப்பாக வரப்போகிறார், நல்லூர் என்றாலே சிறப்பு தான். இன்றைய தினம் எவ்வளோ சிறப்பாக வரப்போகிறார்ன்றதை பார்க்க போகிறோம். அதோட பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ஒரு சிறப்பான ஒரு பூஜை வழிபாடு ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அங்கே ஒரு பூஜை ஒன்று இருக்குது. சுவாமி வெள்ளம் வந்ததுக்கு பிறகு அருணகிரிநாதர் உற்சவம் என்று சொல்லப்படுகின்ற அருணகிரிநாதருக்குரிய பூஜை இருக்குது. தமிழுக்கு திருப்புவலை தந்த அருணகிரிநாதருக்கு பார்த்தீங்கன்னா நல்லூர் ஆலயத்தினுடைய தெற்கு வாயில் கோபுரத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அவருக்குரிய ஒரு ஆலயம், ஒரு சிறிய ஆலயம் ஒன்று இருக்குது. தெற்கு வாயில் கோபுரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்துக்கு நேர் ஆறுமுக சுவாமியை பார்த்த வண்ணம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அங்கே ஒரு திருவுருவம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது. கருங்கல்லாலேயான ஒரு அருணகிரிநாதருடைய உருவம் ஒன்று இருக்குது. இன்றைய தினம் அவருக்கு அங்கே சிறப்பான பூஜை வழிபாடு எல்லாம் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா திருப்புகழில் அருணகிரிநாதர் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் தொடர்பாகவும் பார்த்தீங்கன்னா பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கு. அந்த சிறப்பும் வந்து நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு இருக்குது. வாங்க போவோம். இன்றைய தினம் என்ன மாதிரி அமைய போகுது, இன்றைய திருவிழா எப்படி இருக்க போகுதுன்றது தொடர்பாக தொடர்ந்து பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை என்றால் பார்த்தீங்கன்னா அதிகளவான மக்கள் இப்போவே வர தொடங்கிட்டுனா 5 மணி உள்ளுக்கு பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பள்ளி வீதியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதிகளவான மக்கள். உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தெற்கு வாசல் கோபுரத்துக்கு முன்னாலே இருக்கக்கூடிய இந்த அருணகிரிநாதருக்கு தான் இன்றைய தினம் உற்சவங்கள். தோரணங்கள் எல்லாமே கட்டப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து உள்வீதி வேலம் வந்துருக்கார். இன்றைய பார்த்தீங்கன்னா இடும்பனில் வந்து சுவாமி வேலம் வந்துருக்கார். அந்த உள்வீதியில் வேலம் வந்துருக்கிற இந்த சமயத்தில் உள்ளுக்குள்ளே வந்து பூத நாட்டியங்கள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்காங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உள்வீதியில் மட்டுமே இந்த நாட்டியம் இடம்பெறும், வெளி வீதியில் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த இடும்பன்லேருந்து வந்துருக்கார். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதால நான் முதல்ல சொன்ன மாதிரி பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்திருக்கணும். வளமைக்கு மாறாக வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வந்து அதே பேர் லீவு தானே. இப்போ விடுமுறை என்றபடியால் வந்திருக்கணும். இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து சுவாமி வழியால் வரப்போகிறேன். சுவாமி வழியால் வந்ததுக்கு பிறகு அந்த சம்மந்தமாக பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஐயாவினுடைய குரலில் இசைக்கக்கூடிய அந்த கந்தரகுதியை நாங்கள் கேட்டுட்டு அதுக்கு பிறகு இன்றைய நாளில் இடம்பெறக்கூடிய அந்த விசேட பூஜை நிகழ்வான அருணகிரிநாதருக்குரிய அந்த பூஜை தொடர்பாக வந்து நாங்கள் பார்க்கலாம்.
ஆராரையும் நீத்ததன் மேல் நிலையை சேராடியேன் பெருமாறுளதோ ஸ்ரீராவர் சூர்பிதை வீட்டிமையோர் கூறா உலகம் குளிர் வீத்தவனே ஆராரையும் நீத்ததன் மேல் நிலையை பேராகியேன் பெருமாறுளதோ ஸ்ரீராவது சூழ்நிலை வீட்டிமையோர் கூறா உலகம் குளிர் வீட்டவனே ஆறு ஆரையும் நீத்து ஆறு ஆரையும் நீத்து ஆறு ஆறு ஆரையும் நீத்து ஆறு ஆறு குணங்கள் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்று சொல்லப்படுகின்ற ஆறு குணங்களையும் மாய்த்து நீ ஆறு ஆறினால் காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்களை விட்டு விடுத்து நீ ஆறினால் நீ அமைதி கொண்டால் மூலாதாரம் விழித்துக் கொள்ளும் மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம் அதனிருந்து மணிபூரகம் அதனிருந்து அநாகதம் மூலாதார சுவாதிஷ்டான மணிபூரக அநாகத விசுத்தி அதனிருந்து ஆக்ஞா என்று சொல்லப்படுகின்ற ஆறு சக்கரங்களும் விழித்துக் கொள்ளும் நன்னிலையில் சஹஸ்ரதாரம் எனக்கு வாய்க்குமா முருகாறு ஆரையும் நீத்து அதன் மேல் நிலையான சஹஸ்ரதாரத்திலே என்னை கொண்டு போய் விடமாட்டாயா அந்த பேரு எனக்கு இல்லையா பேரா அடியேன் பெருமாறுளதோ அந்த பேரு எனக்கு கிடைக்குமோ பெருமாறு உள்ளதோ தீராவது சூர்விதை விட்டு விதை விட்டு சீறி வருகின்ற தூரங்களை எல்லாம் சிதை வித்தவனே அடித்தவனே இமையோர் கூறா உலகம் இமையோர் தேவர்களெல்லாம் கூறா உலகமான யோக நிலையில் என்னை குளிர்விக்க வேண்டும் குளிர்வித்தவனே தேவர்களுக்கெல்லாம் அறியாத அந்த யோக நிலையை குளிர்வித்தவனே குளிர்விப்பவனே ஆறு ஆரையும் நீத்ததன் மேல் நிலையை பேராயன் பெருமாறுளதோ சீராவது தூர்திதை வித்திமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே முருகா 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 சண்முகா சுவாமி பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் ஆலயத்துக்குள்ளே செல்ல போகின்றார். அவர் ஆலயத்துக்குள்ளே சென்று பார்த்தீங்கன்னா சிறிது நேரத்தில் பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் அந்த தெற்கு வாயில் கோபுரத்தின் வழியால் வருவார். அது தொடர்பான காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கலாம்.
உள்ளுக்கு போயிட்டு இந்த தெற்கு வாசல் கோபுரத்துக்கு முன்னாடி ஆக்கள் கூடியிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி இந்த அருணகிரிநாதர் உற்சவம் வந்து இதெல்லாம் நடக்கும்போது அந்த வாயில் பகுதியில் தான் சுவாமி ஏதோ வழியால் கொண்டு வருவாங்க. அதாவது அருணகிரிநாதர் வந்து பார்த்தீங்கன்னா வழியால் கொண்டு இருக்க கொஞ்சம் நேரத்தில் அடே ரேப்பர் தெரியுமா? நம்ம ரேப்பர் அப்புறம் தமிழ் அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து திருப்புவழி சேர்க்கப்பட்டு கொண்டிருக்குது. பிரசன்னா குருக்கள் அவரால் திருப்புவழி சேர்க்கப்படுது. இந்த நேரத்தில் எங்கள் கதவுகளும் திறக்கப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அருணகிரிநாத சுவாமிகள் வந்து வழியால் வரப்போகிறார். அருணகிரி சுவாமிகள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கின்ற அவருடைய அந்த சன்னதிக்கு வந்து அவர் எடுத்து செல்லப்பட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பூஜைகள் எல்லாமே இடம்பெறும். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோபுரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கோபுரத்தில் இருந்து கிளி ஒன்று அங்கே இருந்து அருணகிரிநாதர் சுவாமிகளை நோக்கி வரும். அங்கே அந்த கிளி வந்து மாலை ஒன்று கொண்டு வரும். அந்த மாலை அங்கே அருணகிரிநாதருக்கு அணியப்படும். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே பூஜை வழிபாடுகள் எல்லாமே நிறைவு செய்யப்பட்டு மீண்டும் அந்த சுவாமி பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்குள்ளுக்கு செல்வார்.